வணக்கம். எங்கள் வாழ்க்கையை மாற்றும் பயணத்தின் 6ஆம் நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் உண்மையிலேயே மாயாஜாலமான ஒன்றில் மூழ்கி இருக்கிறோம். சுய அன்பு மற்றும் உறுதிமொழிகளின் சக்தி. உங்களுக்கு தெரியுமா? நான் தாழ்வு மனப்பான்மை கொண்டவனாக இருந்தேன். எப்போதும் என்னை தாழ்த்திக் கொண்டு நான் செய்த தவறுகளில் கவனம் செலுத்துகிறேன். சரி, என் நண்பன் அலெக்ஸ் பற்றிய ஒரு கதையை சொல்கிறேன். எப்போதும் மன அழுத்தத்தில் இருந்தாள். எப்போதும் எதிர்மறையாக இருந்தாள். ஒரு நாள் இந்த முழு உறுதிமொழியையும் முயற்சிக்க முடிவு செய்தாள். முதலில் அவள் முட்டாள்தனமாக உணர்ந்தாள். ஆனால் அவள் அதில் ஒட்டிக்கொண்டாள். தினமும் காலையில் அவள் கண்ணாடியை பார்த்து, நான் அன்புக்கும் மரியாதைக்கும் தகுதியானவள் என்று சொல்வாள். என்ன நடந்தது என்று யூகிக்க முடிகிறதா? மெதுவாக, ஆனால் நிச்சயமாக அவள் அதை நம்ப ஆரம்பித்தாள். அவளின் நம்பிக்கை வளர்ந்தது. அவள் தன்னை நன்றாக கவனித்துக் கொள்ள ஆரம்பித்தாள். அவள் கண்காணித்த அந்த பதவி உயர்வையும் அவள் பெற்றாள். எல்லாம் சில எளிய வார்த்தைகளில் இருந்து. அப்போது அலெக்ஸுக்கு இது மிகவும் நல்லது. ஆனால் இது எப்படி வேலை செய்கிறது? ஒரு நாளைக்கு 60,000 முதல் 80,000 எண்ணங்கள் நமக்குள் இருப்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், நம்மில் பெரும்பாலானோருக்கு அந்த எண்ணங்களில் 80% எதிர்மறையானவையே. இது நாள் முழுவதும் உங்கள் தலையில் ஒரு சிறிய குரல் இருப்பது போன்றது. நாம் மன அழுத்தத்தில் இருப்பதில் ஆச்சரியமில்லை. ஆனால் இதோ ஒரு நல்ல செய்தி. நாம் அந்த குரலை மாற்றலாம். அங்குதான் உறுதிமொழிகள் வருகின்றன. அவை நம் மனதில் விதைக்கும் நேர்மையின் சிறிய விதைகள் போன்றவை. உண்மையான விதைகளைப் போலவே நிலையான பயிற்சியுடன் நாம் அவற்றை பயன்படுத்தும் போது அவை அழகான வாழ்க்கையை மாற்றும் நம்பிக்கைகளாக வளர்கின்றன. எனவே இதை எப்படி செய்வது? நீங்கள் நினைப்பதை விட இது எளிமையானது. 1. ஒருவேளை நான் அன்பிற்கு தகுதியானவன் அல்லது நான் ஆச்சரியமான விஷயங்களை செய்ய வல்லவன். 2. அதை ஒரு பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் உறுதிமொழியை சொல்லுங்கள். கண்ணாடியில் உங்கள் பயணத்தில், படுக்கைக்கு முன் அல்லது உங்களுக்காக வேலை செய்யும் போதெல்லாம். 3. உணருங்கள். வார்த்தைகளை மட்டும் சொல்லாதீர்கள், அவற்றை உணருங்கள். அவைகள் உங்கள் இருதயத்தில் மூழ்குவதை கற்பனை செய்து பாருங்கள். 4. பொறுமையாக இருங்கள். மாற்றம் ஒரே இரவில் நிகழாது. ஆனால் நிலைத்தன்மையுடன் நீங்கள் ஒரு வித்தியாசத்தை காணத் தொடங்குவீர்கள். 5. நீங்கள் வசதியாக இருக்கும் போது புதிய உறுதிமொழிகளை முயற்சிக்கவும். நேர்மறை உலகம் முழுவதும் இருக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், ஒவ்வொரு எண்ணமும், நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு உறுதிமொழி. புகார்கள் கூட. அப்படியானால் ஏன் அவர்களை நேர்மறையாக மாற்றக்கூடாது? ஆனால் இந்த உறுதிமொழிகளை நான் நம்பவில்லை என்றால் என்ன செய்வது என்று நீங்கள் நினைப்பதை இப்போது என்னால் கேட்க முடிகிறது. பரவாயில்லை, நீங்கள் நம்பக்கூடிய ஒன்றை தொடங்குங்கள். அது சிறியதாக இருந்தாலும் கூட. ஒருவேளை நான் ஒவ்வொரு நாளும் என்னை அதிகமாக நேசிக்க கற்றுக்கொள்கிறேன். உங்களுடன் மென்மையாக இருப்பதுதான் முக்கியம். இன்றைக்கான சவால். 3 உறுதிமொழிகளை எழுதுங்கள். அவை எதை பற்றியும் இருக்கலாம். உங்கள் மதிப்பு, உங்கள் திறன்கள், உங்கள் எதிர்காலம். பிறகு இந்த வாரம் கவனம் செலுத்த ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். உங்களால் முடிந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு பல முறை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இந்த சுய அன்பு மற்றும் நேர்மறையுடன் இப்போது ஒரு மாதம் அல்லது ஒரு வருடம் கழித்து நீங்கள் எப்படி உணர்வீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். அதிக நம்பிக்கையுடன், அதிக அமைதியுடன்,
உலகை எதிர்கொள்ள இன்னும் தயாராக. நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் யதார்த்தத்தை வடிவமைக்கும் சக்தி உங்களிடம் உள்ளது. உங்கள் எண்ணங்கள் உங்கள் உலகத்தை உருவாக்குகின்றன. எனவே உங்களை நேசிப்பதில் தொடங்கி அந்த உலகத்தை அன்பால் நிரப்புங்கள். அடுத்த முறை வரை உறுதிப்படுத்திக் கொண்டே இருங்கள், வளர்ந்து கொண்டே இருங்கள், உங்களை நேசித்துக் கொண்டே இருங்கள்.